மீனத்தில் குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான பயிற்சி. என்னென்னா விரையாதிபதியும் லாபாதிபதியும் சனி லக்கணத்தில் ஒரு பக்கம் செலவுழிஞ்சா வந்துடும், வந்துச்சுன்னா ஒரு செலவு வரும். ஒரு கிரீடம் வச்சது மாதிரி இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், மேன்மை, உயர்வு சகலத்தையும் கொடுத்துடும். அப்போ குரு ஒரு தனி, ஏன்னா லக்னாதிபதி இல்லையா, சகட சங்கடை, அதாவது திருஷ்யா இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும் சாவமாக இருந்தாலும் சரி, செய்வனையான சகலத்தையும் போக்கக்கூடிய வல்லம் வந்து பஞ்சமசாரத்துக்கும் சனிசாரம் விட்டு லக்கணத்தை பார்க்கணுன்றது சாதாரண விஷயமே அது. மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி அமையுதுங்க? அதாவது மீனம் வந்து காலபுருஷனுடைய ஒரு 12ஆம் வீடு. இந்த ரகசியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மறைபொருள் உணர்தல் அல்லது ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி ஒருவனுக்கு இருக்குன்னா அவன் மௌனமாக தான் இருப்பான் இல்லையா. அது வந்து ஒரு சமுத்திரம், ஆர்ப்பரிக்கக்கூடிய சமுத்திரம், இன்னொன்று அமைதியாக இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அது ஒரு மீன் வாழை ஒரு மீன் கவிக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சாதாரணமானவனையும் மேலே கொண்டு வரலாம், ஒரு மேலே இருக்கிறவனையும் கீழே கொண்டு போகலாம். இந்த இடம் அதனால தான் 12ஆம் இடம்னு வச்சுருக்கேன். நீங்கள் எதில் வந்து ஐக்கியமாகணும். ஆனால் இந்த பஞ்சமஸ்தானம் அப்படின்றது அதாவது விவரிக்க முடியாத ஒரு பெருமைக்குரியது. பஞ்சமம் அப்படின்னாலே அந்த இடத்துல சகல சங்கடங்களையும் நீக்கக்கூடிய வீடு. சகட சங்கடைக்கும், அதாவது திருஷ்யா இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும் சாவமாக இருந்தாலும் சரி, செய்வனையான சகலத்தையும் போக்கக்கூடிய வல்லம் வந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் உண்டு. அதில் லக்னாதிபதியே 10 பஞ்சமத்தில் உட்காந்து சனிசாரம் விட்டு லக்கணத்தை பார்க்கணுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. எப்பயுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதே மீன் லக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், அடுத்தது அப்படியே சொத்து வாங்கிடுவாங்க. அவர் சொன்னார் நல்ல அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. அற்புதமாக அந்த குழந்தை பிறந்தவொடனே யோகத்துச்சு. அதாவது மீன லக்கணத்துக்கு இயற்கையாக குழந்தை பிறந்தவொடனே யோகம் வந்துடும். பொதுவாக மீன் லக்கணத்தில் இருந்தவங்க பார்த்தோம்னா எஜுகேஷனல் சார்ந்தது அல்லது ஃபினான்ஷியல் சார்ந்தது, இந்த 2 துறைக்கு தான் இவங்க உகந்தவங்க. அப்போ எஜுகேஷனல் சார்ந்தது அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், அதுமாதிரி எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸு, பேங்க்கு, இது நிதிநிலைத்துறை போலாமே இவங்க தான். பட் இதே இதில் இன்னொரு பக்கம் இருக்குது, சட்டத்துறைன்னு ஒன்று இருக்குது. சட்டத்துறை சார்ந்து இவங்க இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல 5ஆம் இடம் வந்து பணிபுரியதை சர்வீஸ் ஓரியண்டலில் கொடுக்காது. ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யணும்னா இதுவரைக்கும் பாடுபட்டவங்களை அப்படியே பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு கிரீடம் வச்சது மாதிரி இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், மேன்மை, உயர்வு, உன்னதம் சகலத்தையும் கொடுத்துரும். அப்போ குரு ஒரு தனி, ஏன்னா லக்னாதிபதி இல்லையா. அப்போ இதே இதில் கொஞ்சம் இதான உடனே பெற்ற குழந்தைகளுடைய வாழ்க்கை. இப்போ இந்த மீனத்தில் பிறந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவங்க குழந்தைகளால் ஒரு பெருமை அடையக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட தான் உண்டு. அதனால் மீனத்தில் குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான பயிற்சி. 7.5 சனின்றதை பற்றி பயப்படவே வேண்டாம். குரு பார்வை இருக்குது. என்னென்னா யார் கையில் காசு வச்சுருக்கா, விரையாதிபதியும் லாபாதிபதியும் சனி லக்கணத்தில் ஒரு பக்கம் செலவுழிஞ்சா வந்துடும், வந்துச்சுன்னா ஒரு செலவு வரும். என்ன அதை வந்து அனுசரித்து போட வேண்டாம் தானே. ஆனால் விரலுக்கேற்ற வீக்கம், ஆனால் சகல சங்கடங்களும் போக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த வருஷம் மகிழ்ச்சிகரமானது. அதனால் மீனம் நல்லாவே இருக்கலாம். என்ன வாழ்த்துக்கள். ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வர்றார். இப்போ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரவர் ஜாதகத்தில் குரு இருந்த இடத்திற்கு அடுத்த இடத்துக்கு போயிடுவார். 12 வருஷம் கணக்கு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ராசியில் போவார். ஒவ்வொரு ராசி சக்கரத்துலையும் அவரவர் தனி மனித ஜாதகத்தில் அவங்க குரு இருந்த இடத்துல இருந்து கரெக்டாக நீங்கள் மனிதனுடைய இயல்பானதை சரியாக பார்த்தீங்கன்னா இந்த குருனுடைய மூலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த குரு வந்து காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர். ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த காலபுருஷ தத்துவத்தில் என்ன இருக்குன்னா 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம். ஆனால் அங்கே தான் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அங்கே தான் இருக்குது, இறையொருள் அங்கே இருக்குது, குருமார்களுடைய அனுக்கிரகம் இருக்குது, செல்வம் இருக்குது, நீதி இருக்குது, நிதி இருக்குது, சகலமும் அந்த 9ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த நவக்கிரகங்களில் இந்த குருவுக்கு ஏன் வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே தகப்பனார் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது. அப்போ ஒரு தகப்பனாருக்கு நம்ம பிள்ளையாயிரும். சரி, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்கள் பருவம் மாறும்.
நீங்கள் 12 வயசில் ஒரு பையன் வந்து பெரிய மனுஷன் ஆயிடுவான், ஒரு பிள்ளை பெரிய மனுஷன் ஆகும் இல்லையா? அப்போ இந்த குருவினுடைய நிலை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான மாற்றங்கள் அனைத்துக்குமே குரு பகவான் தான் காரணம். இப்போ குப்பையில் இருந்தவன் கோபுரத்துக்கு போகிறவன் இருக்கான், மேலே இருக்கவங்க கீழே வர்றது இருக்காங்க இல்லையா? இப்போ பருவத்துக்கு தக்கவாறு, காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு வாழ்வியலில் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் சரி, உலகியலையும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 84 லட்சம் யோனிப்பதத்துக்கும் ஒரு மர்மலட்சியோ அல்லது வாழ்க்கையினுடைய மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ உயர்வை கொடுக்கறது குரு தான் காரணம். இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி குரு பார்க்க கோடி புண்ணியன்றான் இல்லையா? இவர் பார்க்குற இடத்துக்கு அவ்வளவு மகிமை. அப்போ அவர் பார்வைக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது. அப்போ அந்த பார்வையை பெறக்கூடிய வீடுகள் எது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி உலகியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சமீப காலமாக அப்படின்னா, இப்போ சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், அது ஒரு ஜலராசி இல்லையா? சரி, அவர் ஜலராசிக்கு வந்துட்டார். இப்போ குரு வந்து ஜலராசிக்குள்ள நுழைய போகிறார். இந்த குருவுக்கு 9ஆம் இடத்துல தான் சனி நிற்கிறார். ஆனால் இவங்க இருக்கிற இடம் வந்து காலபுருஷனுடைய 4-12. அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த குருப்பெயர்ச்சியில் தான் இருக்குது. அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த வருஷம் 2026 குருப்பெயர்ச்சியில் புரட்சி இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னா, சனி அடுத்து பயிற்சி ஆகிறது இல்லை, ஆனால் ராகு அது பயிற்சி நமக்கு இருக்குது. ராகு மகரத்துக்கு வந்துடுவார், இப்போ கும்பத்தில் இருக்கார். அப்போ இப்போ குருவுக்கு திரிகோணத்தில், மிதுனத்தில் குரு இருக்கும்போது திரிகோணத்தில் ராகு இருந்தார். இப்போ குரு கடகத்துக்கு வந்து திரிகோணத்தில் சனி பகவான் வந்துடுறார். இப்போ இது ஒரு பெரிய மாற்றம் தான்.